கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினான். அப்ப அவர் சொன்னாரு, nothing is impossible with God, we believe in his power. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையால தட்டி, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய வாழ்க்கையில தேவனால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். அப்ப அவரால எல்லாம் கூடுனா நீ விசுவாசிட்டா எல்லாம் கூடும், காரியம் கை கூடும். உலகம் கூடாதுங்க, மருத்துவம் கூடாதுங்க, ஸ்கேனு கூடாதுங்க, ரத்த டெஸ்ட் கூடாதுங்க, டாக்டர் கூடாதுங்க. நம்ம பைபிள் சொல்லுகிறது, ஜீவ வார்த்தை சொல்லுகிறது, எல்லாம் கூடும். ஐக்கியம் சொல்லுவான் கூடாது, போலீஸ் சொல்லுவார் கூடாது, முத்திட்டு பாரு, அப்படிதானே? ஆனா எல்லாம் கூடுன்னு சொல்ற ஒரே ஆளு நம்ம தலைமை இயேசு. கைகளை தட்டி, நம்ம அப்பா இயேசு, அவருடைய வார்த்தை எல்லாம் கூடும். அது சகலவற்றை கூட வைக்கும், அது சகலவற்றை வாய்க்க வைக்கும், அது நன்மையை உண்டாக்கும். ஆனா நம்மிடத்துல தேவன் விரும்பினது என்ன தெரியுமா? விசுவாசம். கைகளை தட்டி, ஹல்லேலூயா, கைகளை தட்டி அந்த விசுவாச ஆவிக்குள்ள என்னை இன்னும் விசுவாசத்துக்குள்ள நடத்துங்க. கையை காட்டு, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லு, கையை தட்டு, நல்ல வாழ திறந்து, நல்ல அந்நிய பாஷை பேசி, அந்த விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள ஊற்றப்படட்டும், அது உனக்குள்ள ஊற்றப்படட்டும். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த ரோமர்கள் நிருபத்துல அவன் இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால நீதி உண்டாகுது. என்ன உண்டாகுது? அநியாயம் கிடையாது, நீதி. அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றாருங்க அதுல பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் என்ன பண்ணானா? சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் என்ன வருது? சந்தேகம் வருது. அதான் சொன்னேன், உன்னை சந்தேகம் படுற மாதிரி சபைக்கு வரவிட மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன், நண்பர்கள். ஏன்னா நீ இங்க போயிட்டா மேல போயிடும். அதான் நான் சொன்னேன், 2 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 31 என்ன சொல்லுது? அவர்கள் வேர் பிடித்து, என்ன பிடித்து? மறுபடியும் வேர் பிடிக்கணும். ஒருவேளை நீ விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையை விட்டு நீ விலகி போயிருக்கலாம், ஆனா நீ வேறு பிடிக்கணும். எதுல பிடிக்கணும்? ஒருவேளை அந்த பாஷையில நம்பி போன ஒண்ணுமே நடக்கல, ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு போன நடக்கல, சரி. ஒருவேளை நான் இப்படிலாம் பாஸ்டிங் பண்ணி பார்த்தேன், சரி. நான் இப்படிலாம் தலையில ஜெபம் பண்ணி பார்த்தேன், சரி. ஆனா இப்ப உங்ககிட்ட தேவன் விரும்புகிறது சந்தேகப்படாத விசுவாசம். என்ன வாசம்? உபவாசத்தை காட்டிலும், ஜெபத்தை காட்டிலும் விசுவாசம் என்கிறது தேவனோடு கூட நீ இருக்கிறது. அது நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது உன்னை தற்காக்கிறது. விசுவாசம் என்பது உன்னை மேன்மைப்படுத்துகிறது. ஆனால் சந்தேகப்படாதபடிக்கு, என்ன படாதபடிக்கு பாருங்க, யூதா வம்சத்தில் தப்பி மீறினவர்கள் மறுபடியும் என்ன மாதிரி? யூதா வம்சத்துல தப்பிச்சிட்டாங்க. என்னட்டாங்க? அப்பா தப்பிச்சிட்டோம். தப்பிச்சவங்கள நீங்க தான். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமா, தப்பிச்சிட்டீங்க. மறுபடியும் கீழே வேர் பற்றி, மறுபடியும் என்ன பண்ணணும்? கீழே வேற பற்றி மேலே கனி கொடுக்கணும். அல்லேலூயா. நீ என்ன கொடுக்கணும்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அப்ப அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ எதுக்குள்ள இருக்கணும்?
வார்த்தைக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். அந்த வார்த்தை நீயும் அந்த வார்த்தையை அவரும் உனக்குள்ள இருந்தா வெளியே முளைக்கும், கனி வரும். அது சுவையான கனி வரும், அது நேர்மையான கனி வரும், அற்புதமான கனி வரும், ஜீவத்தின் விருட்ச கனி வரும். 12 மாசத்துக்கு தேவையான கனி உன் வாழ்க்கைக்கு அது வரும். ஆனா நீ மற்றவர்களை பார்த்து மறுபடி படிக்கு தப்பி பிழைச்சவன் எப்ப தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி சபைக்குள்ள விசுவாச